சகடாசுரன் சகடத்தின் மேலே ஒரு அசுரன் மேலே பாய்ந்தான். கண்ணபிரானுக்கு யசோதை பால் கொடுக்கல. பசியின் காரணத்தாலே காலாலே உதைச்சு எழுதான். கால் உதைத்த காரணத்தாலே அந்த கால் உதைத்தபடினாலே அது சகடத்தின் மேலே பட்டபடியினாலே சகடம் முறிந்து விழுந்தது. அதை கொல்லணும்னு நினைச்சு செய்யவில்லைனா என்று அற்புதமாக தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். சாபூதனா சகடமர்ச்சுன யோசைமம் பால்யோசித அந்யபர சேஷ்டித விஷ்புலிங்கே என்கிறார் ஸ்ரீ குரத்தாழ்வான் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்தில். சரிம்மா, இவன் கொன்றானே பூதனை என்ன, சகடாசுரன் என்ன, யமலார்ஜுனர்கள் என்ன, இவர்களையெல்லாம் முடித்தானே கண்ணபிரான். எல்லாம் பண்ணினது பால்யோசிதம். எல்லாம் குழந்தையாக இருந்து எல்லாம் கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. அந்யபரச்சேஷ்டித விஷ்புலிங்க வேறு ஒரு காரியம் பண்ணினா கடைசியில் அவள் சாவில் போய் முடிஞ்சது. அவ்வளோதான். கடைசியில் அவளுக்கு பிராணன் போயிடுத்து. ஏன் கெட்ட எண்ணத்தோடு அவர்கள் இவனை கொல்ல வேண்டும்னு வந்தபடினாலே தன்னடைய அவர்கள் பிராணன் போயிற்றே தவிர இவன் நினைத்து செய்யவில்லைன்னு தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இப்படி அல்லவா ஆச்சரியமான காரியம் பண்ணினா. இது மட்டுமா பண்ணினா, இதற்கும் மேலேயும் எவ்வளவு காரியம் பண்ணினா ஆச்சரியமாக கோக்கள் பசுக்களானது நிறைய அபிவிருத்தி பண்ணும்படியாக பண்ணினா. இடத்துல கண்ணன் பிறந்தபடினாலே இடத்துல பசுக்கூட்டத்துக்கு முடிவே கிடையாது. கற்றுக்கறவை கணங்கள் பலானார் ஆண்டாள். பல கூட்டமாக எண்ணினாலும் எண்ணி முடிக்க முடியாதுன்னுட்டா குருவாச்சாரியர்கள். எவ்வளவு கூட்டமாக அந்த பசுக்களையோ எருமைகளோ கன்றுகளையோ எண்ணினாலும் எண்ணி முடிக்கவே முடியாது. நான் திருவாய்ப்பாடியில் அவ்வளவு நிறைந்து விட்டது கண்ணபிரான் பிறந்தபடியினாலே. அதில் அப்படி பசுக்களானது அது சமிருத்தியோடைய கூடியிருந்தது. அதே போல் இந்த பசுக்களானது மேய வேணுமே, அதற்கு ஆச்சரியமான மேய்ச்சல் நிலம் வேணுமே. அதற்காக எம்பெருமான் பக்கத்திலேயே கோகுலத்துக்கு பக்கத்தில் பிருந்தாவனம்னு இருந்தது. பிருந்தாவனம் நெருஞ்சி முள்காடு. அந்த நெருஞ்சி முள்காடு இருக்கே அதை பார்த்தான் கண்ணபிரான். பார்த்த உடனே கோபாலர்கள்லாம் வந்தா கண்ணபிரானை நிறைய பசுக்கள் ஆயிடுத்து. இவளெல்லாம் பெயர்த்துக்கு நிறைய புல் வேணுமோ இல்லையோ. பசுக்கள் நிறைய புல் மேய்ஞ்சா தானே நிறைய பாலை கொடுக்கும். பசுக்கள் என்னவோ நிறைய இருக்குது. ஆனால் பாவம் பசியோட பட்னியோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்காக புல் நிறைய வேண்டும் என்கிறபடினாலே நல்ல ஒரு மேய்ச்சல் நிலம் வேண்டும்னு கண்ணபிரான் இடத்துல வந்து சொன்னான். கண்ணபிரான் நேராக போனான். போய் நின்று பிருந்தாவனத்தை அப்படி பார்த்தான். கண்ணாலே பார்த்தான். நான் வேற ஒன்றுமே இல்லை அவன் செய்தது. கண்ணாலே பார்த்தது தான். பார்த்த உடனே பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மணம் சுபேன மனசாத்தியாதம் கவாமிருத்திம் அபீப்சதம். பூதமாக தெரிவிக்கிறார். பிருந்தாவனம் நெருஞ்சி முள்காடு அதை கண்ணாலே பார்த்தான். சுபேன மனசா அத்தியாத்தம் மனசாலே நினைத்தான். இது பூர்ணமாக மேய்ச்சல் நிலமாக மாற வேண்டும், பசுக்கள் மேய்வதற்கு பூமியாக மாற வேண்டும்னு நினைத்தான். நினைத்த மாத்திரத்தில் இவ்விடத்தில் அற்புதமாக எங்கு பார்த்தாலும் ஆச்சரியமாக புல் நிறைந்தது. அப்படியே பச்சை நிறத்திலே கம்பளம் விரித்தா போல இருந்ததுன்னு தெரிவிக்கிறார். இவ்விடத்தில் ஆச்சரியமாக நிறைய புஷ்பங்கள் என்ன எல்லாம் தோணிடுத்து. கடைசியில் பிருந்தாவனத்துக்கே குடியேறி போயிட்டா கோகுலத்துலேருந்து. இங்கே தான் நிறைய அசுரர்கள் வரா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்குது பிருந்தாவனம், அதான் நன்னா ஆயிடுத்து இப்போது நிறைய, அதனால் அங்கேயே போயிடலாம் என்று அங்கேயே குடியேறி போனார்கள்னு அற்புதமாக காட்டுகிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம் முதலிய ஆச்சரியமான நூல்களிலே. ஆக இப்படி கண்ணபிரான் இந்த பூமியை, அதாவது பிருந்தாவனத்தை மேய்ச்சல் பூமியாக ஆக்கினானே, அது அவன் பண்ணின மாயம். போல இன்னும் மாயம் கண்ணன் விஷயத்தில் எவ்வளோனாலும் சொல்லிகிட்டே போனால் அவ்விடத்துல நிறைய மாயத்தை எல்லாம் வரிசையாக இதற்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய புள்ளலோகஞ்சியார் அற்புதமாக அடுக்கி காட்டுறார் அந்த பாசுரத்தில். இவ்விடத்துல அதற்கு மேலே கோவர்தனோத்தரணம், கோவர்தன மலையை தூக்கினானே, என்ன ஆச்சரியம்! ஒரு 7 வயசில் எம்பெருமான இடத்துல கோவர்தன பர்வதத்தை 7 தினங்கள் இடத்துல தூக்கி எல்லாரையும் ரட்சித்தான்னு சொன்னான். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! இது ஒரு மாயம். அதற்கு மேலே என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு செயல் என்று சொன்னால் எல்லாருக்கும் விஸ்வரூபத்தை காட்டினானே கடைசியில். இது என்ன ஆச்சரியம்! பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு காட்டுறான், திருதராஷ்டிரனுக்கு காட்டுறான், உதங்கருக்கு காட்டுறான். எல்லாருக்கும் இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பெரிய திருமேனி விஸ்வரூப தரிசனம் நடத்திருக்க சாதாரணமானதா? அதற்குன்னு ஒரு தனிப்பட்ட கண்ணை கொடுக்கிறான் அர்ஜுனனுக்கு. திவ்யம் ததாமி ஜெயசக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம் என்று திவ்யமான கண்கள். அதை பார்ப்பதற்கு இந்த சாதாரணமான கண்ணை கொண்டு பார்க்க முடியாது என்கிறபடினாலே திவ்யமான கண்ணை கொடுக்கிறான் அர்ஜுனனுக்கு. அந்த கண்ணை கொண்டு கண்ணபிரானுடைய ஆச்சரியமான விஸ்வரூபம் எல்லா பதார்த்தங்களும் அவனிடத்துல சேர்ந்திருக்கிறதே. அந்த பெரிய விராட் ஸ்வரூபம் எல்லாம் அவனிடத்துல இருக்கலையோ பதார்த்தங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட பெரிய திருமேனி அதை காட்டினான். காட்டினா என்ன, வெறும கண்ணால் இப்படி பார்க்கலாம், எங்கே ஆரம்பம் எங்கே முடிவு தெரியவே தெரியாது, எல்லாம் நிறைந்தது. அது அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து எங்கே பார்க்கறது?
கண் பார்த்து தலை தான் சுத்தும் பார்த்தா, அவ்வளோதானே, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அர்ஜுனன் பார்த்து அர்ஜுனன் கண் கொண்டு பார்க்க முடியலன்னு விட்டான். வேண்டாம்னா போரும்னா தேனைவர் ரூபேன சதுர்பூஜேன, உம்முடைய 4 திருத்தோள்களோட எப்பொழுதும் சேவை சாதிக்கிற மாதிரி சேவை சாதிக்கும் கண்ணனே. எப்போ இந்த சரீரம்லாம் நம்மளால் இந்த திருமேனியை பார்க்க முடியல என்று தெரிவித்தான் அக்காலத்தில் அர்ஜுனன்னு பார்க்க. ஆஹா, இப்படி எம்பெருமான் பண்ணின மாயச் செயல்கள் மாயன் அன்று. ஆனால் இதெல்லாம் இருக்கட்டும்னா, இதெல்லாம் ஒரு பார்শ্বத்தில் இருக்கட்டும். ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, விடத்தில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தானே, அதல்லவா ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், அதை பண்ணினானே கண்ணபிரான் என்று கொண்டாடுகிறார். என்று மாயன் அன்றுன்னு தெரிவித்தார் என்று அவன் தெரிவித்தான் கீதை என்றால் திருத்தேரை ஓட்டுகிறான் கண்ணபிரான். ஆச்சரியமா இன்றைய தினம் கார்த்தால தேரிலே இடத்துல பார்த்த சாரதியை சேவித்தோம். அதனாலே தேரை ஒட்டியே உபன்யாசம் இருக்கணும் தான் என்று எவ்வளோ வருஷம் ஆனாலும் சொல்லுவேன். இதே தேரணிக்கு விதவிதமாக எவ்வளோ வருஷமானாலும் தேரையிட்டே இடத்துல உபன்யாசகம் சொல்லலாம் நிறைய. அது பார்த்தசாரணியுடைய அனுகிரகத்தால் ஏற்பட வேண்டும். ஆக தேரிலே கண்ணபிரான் எழுந்தருளினானே என்று பார்த்தசாரதி எம்பெருமான் தேரிலே அவன் செய்த காரியம் என்ன அன்றுன்னு தெரிவிக்கிறார். என்று நான் பாரத சமரத்திலே, அதாவது யுத்தம் ஏற்பட்டது தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். அப்படி யுத்தம் ஏற்பட்ட காலத்தில் யுத்த பூமியிலே வந்து நிற்கிறான், இடத்துல தேரை ஓட்டுகிறான். அவன் சாரதியாக இருக்கான் கண்ணபிரான். ஏன்னா ஏற்கனவே துரியோதனன் இருக்கானே, ஆயுதம் எடுக்கக்கூடாது என்று சபதம் பண்ண வேண்டும் கண்ணன்னு சபதம் பண்ணினா கண்ணனும் வாங்கி போயிட்டான். அதனால ஆயுதம் எடுக்கக்கூடாது, யுத்தத்தில் ஆயுதம் எடுக்கக்கூடாது. ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணுறது, கண்ணன் பார்த்தான், தேரை ஓட்டுறேன்னுட்டான். பேசாத, நான் தேரை ஓட்டிடுறேன் அர்ஜுனா, உனக்கு நான் தேர் ஓட்டுறேன். சரி ஆட்டம். இவன் தேர் ஓட்டியாக இருக்கான், சாரதியாக இருக்கிறான் கண்ணபிரான விடத்தில். உள்ளே இருக்கக்கூடியவன் ரதி. ரொம்ப ஆச்சரியம், அர்ஜுனன்னா தேரில் அவன் உட்காந்துருக்கான் உள்ள, இவன் தேரை ஓட்டுறான் கண்ணபிரான். அப்படி இருந்த காலத்தில் அன்று என்று அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் தேரை ஓட்டின் வந்து 2 சைன்யத்துக்கு நடுவில் சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுதான்னு அர்ஜுனன் தெரிவிக்க, 2 சேனைகளுக்கு நடுவில், அதாவது பாண்டவ சேனை கௌரவ சேனை, இந்த 2 சேனைகளுக்கு நடுவில் தேரை கொண்டு போய் நிறுத்து, என்னுடைய தேரை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொன்னான விடத்தில் அர்ஜுனன் ரதம் ஸ்தாபய மே அச்சுதான், என்னுடைய ரதம் ஸ்தாபய அச்சுதான், என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நிறுத்துன்னு அவன் சொன்னான். கண்ணபிரான் நினச்சான்னா அதெல்லாம் நினைக்கல. கண்ணபிரான் இருக்கானே, அப்படியே அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கோ அப்படியே அர்த்தம் கொண்டு விட்டான். ரொம்ப ஆச்சரியம். ரதம் ஸ்தாபய மே அச்சுதா, என்னுடைய அச்சுதனேன்னு சொல்கிறான்னா அர்ஜுனன் என்னுடைய அச்சுதனேன்னு சொல்லிவிட்டானே. கண்ணன் உருகி போயிட்டான். ஆஹா, என்னுடைய அச்சுதன்னு சொல்லிவிட்டானே. அதான் அந்த மாயம். அந்த ஆச்சரியத்தைத்தான் அற்புதமாக தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள் தம்முடைய வியாக்கியானத்தில் ஆச்சரியமாக எடுத்து காட்டினார். என்ன ஆச்சரியம் தெரியுமா இது? ஆச்சரியம்னா என்ன ஆச்சரியம் தெரியுமாண்ணா, ஆஷ்டித பாரதந்திரியம். என்ன பாரதந்திரியம்? கண்ணபிரானுடைய பாரதந்திரியம் அதல்லவோ ஆச்சரியம். மற்றதெல்லாம் இருக்கட்டும், அவன் செய்த செயல்களெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னா, இப்போ கீழே எத்தனையோ சொன்னேன். ஆச்சரியம்னத்துக்கு சேர நிறைய விஷயங்கள் தெரிவித்தேன். அதெல்லாம் ஒரு தட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். எது தெரியுமா ரொம்ப ஆச்சரியம்? ஆஷ்டித பாரதந்திரியம்ன்ற ஒரு குணம் இருக்கே பார்த்தசாரதிக்கு, அதல்லவா ஆச்சரியம். ஆஷ்டிதர்கள் அவனை பற்றினார்கள்னு சொன்ன உருகி போயிடுறான் பெருமான். அவர்களுக்காக எதையும் பண்ணுகிறேன்னு சொல்கிறானே, அந்த ஆஷ்டித பாரதந்திரியம் இருக்கே, அதான் ஆச்சரியம் அவனிடத்துல. இப்படியும் ஒருத்தன் உண்டா? அறப்பெரியவனானவன் எவ்வளவு தாழ நிற்கிறான், எவ்வளவு தாழ நின்று தன்னுடைய பாரதந்திரியத்தை காட்டுகிறான். ஒன்றுமில்லைனா இன்னைக்கு எல்லாம் இருந்தா என்ன, கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபராக கிருஷ்ணநாதாஸ்ச பாண்டவாக என்று கிருஷ்ணனை பற்றினார்கள், கிருஷ்ணனை ஆசிரயித்தார்கள், கிருஷ்ணனையே பலமாக கொண்டார்கள், கிருஷ்ணனே தங்களுக்கு நாதன் என்று தெரிவித்தார்கள். அவ்வளோதான், கிருஷ்ணன் தான் எல்லாம் என்று இருந்தார்கள். அப்படி ஆசிரயித்தபடினாலே அவர்களுக்காக எல்லாம் பண்ணுறேன்றான். அவர்களுக்காக அத்தனை காரியத்தையும் நான் செய்கிறேன், கவலையே பட வேண்டாம், நான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு அவ்வளவும் பண்ணி முடித்தவன் பார்த்தசாரதி எம்பெருமான்னு பார்க்கிறோம். அது அவனுக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை. அதான் மாயம்னு தெரிவிக்கிறார் விடத்தில். என்ன மாயம்னா ஆஷ்டித பாரதந்திரியம்னு சொல்லக்கூடியதற்கு ரொம்ப ஆச்சரியனா. மற்ற எந்த தேவதை நடத்துலையும் இப்படி பார்க்கவே முடியாது. பெருமான் ஒருத்த நடத்திலே பார்க்க முடியும், அதுவும் கிருஷ்ணாவதாரத்தில் அதை அற்புதமாக பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, எவ்வளவு தாழ நிற்கிறான்னா, தேரை போய் ஓட்டுறானே, தேரை ஓட்டுகிறான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மேலேயும் ஒரு அற்புதமான விஷயம், அதையும் மேலே விண்ணப்பிக்கிறேன். இப்படி தேரை ஓட்டினானே அன்றைய தினம், அந்த காலத்தில் ஆஷ்டித பாரதந்திரியத்தை காட்டக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தான் கண்ணபிரான். பார்த்தான் அர்ஜுனன் சொல்கிறானே, இவன் என்ன சொல்கிறான், என்ன அச்சுத்தனேன்னு சொல்லிவிட்டான்னா,
உடனே உருகி போயிட்டான் கண்ணபிரான். இவனுக்காக எல்லாம் பண்ணணும்னா தேரை கொண்டு போய் 2 சேனை நடுவில் நிறுத்து, என்னுடைய அச்சுதனே என்னுடைய கண்ணனே என்று தெரிவிக்கிறானே. இவன் தெரிவிக்கிறபடினாலே இவனுக்காக எல்லாம் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் அவன் நினைத்து சொன்னதன்னா என்னுடைய தேரை கொண்டு போய் நிறுத்துன்னு அவன் நினைச்சு சொன்னான். கண்ணபிரான் நினைத்தது என்னுடைய அச்சுதனே தேரை கொண்டு போய் நிறுத்துன்னு இவன் நினைத்தான். நினைத்தபடினாலே தேரை கொண்டு போய் நிறுத்தினான் 2 சைன்யத்துக்கு நடுவில். நிறுத்தியோட உடனே அப்போ தான் பார்த்தான் அர்ஜுனன். பார்த்தா எல்லாரும் கூடியிருக்கா. இந்த பக்கம் பாண்டவர்கள், இந்த பக்கம் கௌரவர்கள், எல்லாரும் நிறைய பேர், பெரிய சைன்யம். இடத்துல 18 அக்ஷௌகினி சைன்யம், இந்த பக்கம் 11, அந்த பக்கம் 7. கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷௌகினி சைன்யம், இந்த பக்கம் 7 அக்ஷௌகினி சைன்யம் பாண்டவர்கள் பக்கம். ஒவ்வொன்றும் ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடியது. நிறைய பேர் சேர்ந்திருக்கா இடத்துல. சேர்ந்த உடனே அப்பொழுதுதான் பார்த்தான் அர்ஜுனன். பார்த்தான், இது என்னடா இது, இவர்களெல்லாம் வந்து நிற்கிறாளே. இவ்விடத்துல பீஷ்மர் நிற்கிறார், துரோணர் நிற்கிறார், அத்தனை பேரும் நிற்கிறா, துரியோதனன், துஷாசன் முதலியவர்கள் இத்தனை பேரும் நிற்கிறார்களே. நம்முடைய உறவினர்கள் நிற்கிறா, நம்முடைய ஆச்சாரியன்கள்லாம் நிற்கிறா, எல்லாரும் நிற்கிறா. இங்கிடத்துல எத்தனை பெரிய பெரிய மந்திரிகள் இவர்களெல்லாம் நிற்கிறார்கள், எத்தனை பெரிய அரசர்கள் இவர்களெல்லாம் நிற்கிறா. இப்படிப்பட்டவர்களையா கொல்ல வேண்டும் நினைத்தான் அப்பொழுது அர்ஜுனன். நினைத்த அர்ஜுனன் உடனே காண்டீவத்தை கீழே போட்டான். கீழே போட்டுட்டோ நான் இனி யுத்தம் பண்ண மாட்டேன்னுட்டான். ரொம்ப ஆச்சரியம். பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடத்துல என்ன அநியாயமாக இருக்குது. இத்தனை காலம் 13 வருஷமாக இடத்துல அம்பை தீட்டின்னு இருக்கான் அர்ஜுனன். இது பீஷ்மருக்கு, இது துரோணருக்கு, இது துரியோதனுக்கு அம்பை தீட்டின்னு இருக்கான். அம்பை கூர்மை ஆக்கின்னு இருக்கான். தீட்டி தீட்டி கூர்மை ஆக்கி வச்சுட்டு இருக்கான். திடீர்னு இங்கே வந்த உடனே இங்கே இவனுக்கு என்ன தெரியாதா, இவா தான் வரப்போகிறான்னு தெரியாதா, நன்னா தெரியும், அவளுக்கு தானே அம்பை தீட்டின்னு இருக்கான். யுத்தத்தில் அவர்களை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பை தீட்டுறான். திடீர்னு இங்கே வந்த உடனே என்ன ஆயிடுத்து இவனுக்கு. திடீர்னு இந்த யுத்த பூமிக்கு வந்தான். யுத்த பூமிக்கு வந்துட்டு யுத்தம் பண்ண மாட்டேன்னு திடீர்னு அம்பை போட்டான், அம்பரா துணியை போட்டான், கையில் இருக்கக்கூடிய காண்டீவன் கீழே போட்டான், எல்லாத்தையும் போட்டுவிட்டு இப்படி நிற்கிறானே. காரணம் என்னன்னு விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர். ஒன்றும் இல்லைண்ணா, வேற ஒன்றும் இல்லை, கண்ணபிரான் தான் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தினான்ட்டான். அதனாலே கண்ணன் பார்த்தான் விடத்தில் எப்படியாவது அவன் இருக்கானே இந்த கீதா சாஸ்திரத்தை உபதேசிக்க வேண்டும்னு நினைத்தான். அப்படி கீதா சாஸ்திரத்தை உபதேசிக்க வேணும்னா அவனும் பார்த்தான். பிறந்ததுலேருந்து அவனும் யாராவது கேட்பாளா, யாருக்காவது சொல்லாமல் ஒத்தரும் கேட்குறவா இல்லை. பரவாயில்ல, நமக்காவது நிறைய பேர் இருக்கானே இடத்துல. ரொம்ப ஆச்சரியம். கண்ணனுக்கு யாரும் கிடையாது இந்த காலத்தில். யாராவது கேட்பாளான்னு பிறந்ததுலேருந்து ஏதாவது சொல்லலாம் 4 அர்த்தம் ஏதாவது சொல்லுவோன்னா. நம்ம பற்றி கொஞ்சம் சொல்லிப்போம், நம்முடைய பெருமையெல்லாம் சொல்லுவோம், எல்லாம் நான் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கேன் இதெல்லாம் சொல்லுவோன்னா. எவனாவது கேட்டால் தானே சொல்கிறதுக்கு. ஏதாவது ஒன்று சொல்லு கண்ணனேன்னு யாராவது கேட்டால் தானே சொல்கிறது. ஒத்தனும் கேட்குறவன் இல்லை. பார்த்தான் பெருமான் பார்த்தான், இது என்னடா இது, ஒத்தனுமே கேட்கலை, கடைசியில் அவதாரமே முடிஞ்சு போடும் போல இருக்கே, நான் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தால் ஒன்றுமே கேட்க மாட்டேன்றாளே யாரும் அப்படின்னு பார்த்தான். சரி, அவனே நினைத்தான் இங்கே வந்தால் சரியான சமயம் இது, இந்த சமயத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுவோம். அர்ஜுனனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினா கடைசியில் நாம் இங்கே சாஸ்திரத்தை உபதேசித்து விடலாம் என்று நினைத்தான் கண்ணபிரான். அதனாலே அவன் கலங்கும்படியாக செய்தான விடத்தில். அதனாலே அவனுக்கு கலக்கம் ஏற்பட்டது அர்ஜுனனுக்கு. ஐயோ, இவாளையா கொள்வது, பந்துக்களையா, அண்ணனையா, தம்பியா, இவர்களையா நாம் கொல்லுவது என்று கலங்கி போனான். அன்று மாயன், அன்று நர எந்த காலத்துலன்னா அந்த குழப்பம் ஏற்பட்டது. குழப்பம் ஏற்பட்டவுடனே அப்பொழுது அவன் தெரிவித்தான விடத்திலே ஸ்ரேயசாமி ப்ரூஹிமே தன் சிஷ்யஸ்தேயம் ஷாதிமாம் துவாம் பிரபன் என்று விடத்தில் சிஷ்யஸ்தேகம், நான் உனக்கு சிஷ்யனாக ஆகிறேன் கண்ணபிரானே, எனக்கு நீ எல்லாத்தையும் தெரிவிக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல விடத்திலே. தர்மா தர்ம தியாகுலம் என்று எது தர்மம் எது அதர்மம் எனக்கு ஒன்றும் புரியலனா. பந்துக்களை கொள்றதா என்று யோசிக்கிறான். இப்பொழுது அர்ஜுனன் 13 வருஷமாக கொல்லணும்னு சித்தமாக இருந்தவன் இப்பொழுது வந்து திடீர்னு பந்துக்களை கொல்லுவதா, என்ன பண்ணுறது தெரியலையே, இப்படி இவர்களை பார்த்து அம்பை எய்வதா, என்ன செய்வது ஒன்றும் புரியலையே என்று கடைசியில் இப்படி சோகாவிஷ்டனானான். அவ்விடத்தில் அர்ஜுனனானவன். அப்படி சோகாவிஷ்டனான அர்ஜுனனை குறித்துத்தான் ஆச்சரியமான கீதா சாஸ்திரத்தை அருளி செய்கிறான்னு பார்க்கிறோம். கடைசியில் அவன் பண்ணது என்னென்னா எல்லாத்தையும் வில்ல போட்டான். எல்லாத்தையும் போட்டு சிஷ்யஸ்தேயம், நான் உனக்கு சிஷ்யனாக இருக்கிறேன் என்று தெரிவித்தான விடத்தில் சிஷ்யனாக இருக்கிறேன், எல்லாத்தையும் நீ தான் சொல்ல வேணும், என்னுடைய சந்தேகத்தை எல்லாம் நீ போக்க வேண்டும் என்று தெரிவித்தான் கண்ணபிரான். அன்று மாயன் அன்று என்று தெரிவித்தார். அந்த சமயத்தில் இவன் சிஷ்யனாக இருக்கிறேன்னு சொன்னானே, சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று நான் பிரபன்னனாக ஆகிறேன். அதாவது என்ன, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்னா
இனி நீதான் ரக்ஷகன். பிரபன்னன் பிரபன்னன்னா நீயே என்னை ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் எம்பெருமானே. என்னுடைய ரக்ஷணத்திலிருந்து நான் கை வாங்கினேன். என்னை எனக்கு ரட்சித்து கொள்ள தெரியவில்லை. இவர்கள் மீது அம்பை எய்வதா யுத்தம் பண்ணுவதா ஒன்றும் புரியல எனக்கு. அதனாலே நான் உன்னிடத்திலே தஞ்சமடைகிறேன் கண்ணபிரானே. நீதான் எனக்கு எல்லாவற்றையும் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தபடியினாலே கண்ணபிரானும் பார்த்தான். அப்பொழுது சரி பாடா, இதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம். இந்த அவதாரம் இப்போ தான் சஃலமாக போகிறது, அதனாலே சொல்லுவோம் என்று நினைத்தான் கண்ணபிரான். வாரி வருஷித்தான காலத்திலே துக்தம் கீதாமிருதம் மகத் என்று இப்பொழுது கண்ணுக்குட்டியா இந்த பார்த்தனை கொண்டான், அதாவது அர்ஜுனனை கொண்டான். ஆச்சரியமாக கீதாமிருதத்தை வருஷித்தான் கண்ணபிரான் என்று பார்க்கிறோம். அவ்விடத்தில் அங்கே முதல்ல அவ்விடத்தில் ஜீவாத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உண்டான வேறுபாடு அதிலிருந்து தொடங்கி எல்லா அர்த்தங்களையும் தெரிவித்து வருகிறான் கண்ணபிரானிடத்தில். ஜீவாத்மா வேறு, சரீரம் வேறு. சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்கிறது, ஆத்மா வேறு, சரீரம் வேறு. ஆத்மா ஞானத்தோடே கூடியிருக்கிறான், சரீரத்துக்கு ஞானம் கிடையாது என்று இந்த விபாகத்தை பண்ணி அதிலிருந்து அர்ஜுனா நீ யாரத்தா கொள்ற? யாரையும் கொள்ளலை. இங்கே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுகிறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பித்த இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம், காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் ரட்சணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. யாரையும் கொல்ல முடியாது, எல்லாம் எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடியது. சரீரம்னு சொல்லக்கூடியதற்கு அதுவும் நித்தியம். சரீரமாக பார்ப்பதில்லையே தவிர அது என்ன ஆறுது? சரீரமானது அழிந்ததுன்னு சொன்னால் அது பஞ்சபூதத்திலே போய் சேர்ந்து விடுகிறது. அதாவது நிலம், நீர், தீ, கால், விசும்புன்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட 5 பூதங்கள் அதில் போய் கலந்து விடுகிறது சரீரமானது. அவ்வளோதானே தவிர அதை ஒரு நாளும் அழிக்க முடியாது. அச்சேதனமானது மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கும். சரீரம் அச்சேதனம். அச்சேதனம்னா என்ன? ஞானம் கிடையாது, ஜட பதார்த்தம். இது ஞானஹீனமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்க, இது மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கும். கடைசியில் ஒரு நாள் சரீரம் கீழே விழுந்துடுறது, என்ன ஆகுது? பஞ்சபூதத்தில் போய் சேர்ந்துடுறது. அவ்வளோதான். ஆத்மா நித்தியம். ஆத்மாவானது எப்பொழுதும் ஏகரீதியாக மாறுபாடில்லாமல் ஞானத்தாலேயானவனாகவும் ஞானமே தனக்கு குணமாகவும் உடையவன் இந்த ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மா இருக்கானே அவன் நித்தியமாக இருக்கான். ஆத்மா எதாலே ஆனது அப்படின்னா ஞானத்தாலே ஆனது. அந்த ஞானத்தாலே ஆத்மாவுக்கு எது ஸ்வபாவம் என்றால் அதற்கு ஞானம்தான் ஸ்வபாவம். லோகத்தில் எல்லாத்துக்கும் 2 பார்க்க முடியும். இப்போ இதை எதாலே ஆனது அப்படின்னா இது மரத்தாலே ஆனது. இந்த மேஜை மரத்தாலே ஆனது. இதுக்கு என்ன சுபாவம், இதுக்கு என்ன தன்மைனா இது தாங்கிறது. பதார்த்தங்களை எல்லாம் இதன் மேலே வைத்தால் குறிப்பிட்ட பதார்த்தங்களை இது தாங்கிறது. இது இதற்குண்டான தன்மை, இதற்குண்டான சுபாவம். அதே போல் ஜீவாத்மா எதனாலே ஆனதுன்னா ஞானத்தாலே ஆனது. அதற்குண்டான தன்மை என்னன்னா அது அறிகிறது எல்லாவற்றையும். ஞானத்தோടെ கூடினதாக இருக்கிறது. அது ஞானத்தாலேயானது, ஞானத்தை தனக்கு குணமாக உடையது. அது நாளை இதற்கு குணம்னு சொன்னால் தாங்குவது இதற்கு குணம். அதே போல் ஜீவாத்மாவுக்கு குணம்னு சொன்னால் அறிவது குணமாக இருக்கிறது அந்த ஜீவாத்மாவுக்கு. அதனாலே அப்படிப்பட்ட ஜீவாத்மா வேறு, சரீரம் வேறு. அதிலிருந்து தொடங்கி அதனால் நீ யாரை அழிக்க போகிற? யாரையும் அழிக்க போகிறதில்ல. ஒரு அம்பை போடுற, கீழே விழுந்துடுறான், அவன் உயிர் போய்டுறது. உயிர் போனால் என்ன ஆகுது அப்படின்னா ஜீவாத்மா அந்த சரீரத்துலேருந்து வேறு சரீரத்துக்குள்ளே போகிறது. அவ்வளோதானே தவிர ஜீவாத்மா நித்தியமாக இருக்க போகிறது. ஜீவாத்மாவை நீ அழிக்க போகிறதில்ல. சரீரத்தை அழித்தியோன்னு பார்த்தா சரீரத்தையும் நீ அழிக்கிற. சரீரம் என்ன ஆகுது? மாறுபட்டு 5 பூதங்களில் போய் சேர்ந்து விடுறது. அவ்வளோதான். நீ எதையுமே இங்கே அழிக்கவில்லை. எதை அழிக்கிறாய்? நீ எதையுமே அழிக்கவில்லை அர்ஜுனா. ஏன் இப்படி குழம்புற? ஏன்னா அதிலிருந்து தொடங்கி அற்புதமாக மேலே நிறைய அர்த்த விசேஷங்களை காட்டி வருகிறான் அவ்விடத்தில். அதற்கு மேலே தன்னை அடைவதற்குண்டான வழிகள் அதையெல்லாம் தெரிவித்து வருகிறான் அவ்விடத்தில். அது முக்கியமானது என்று கொண்டு அவ்விடத்தில் ஆத்மா நித்தியமாக இருக்கிறபடினாலே நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மா அதில் கண்ணவை அர்ஜுனா. மற்றதை விட்டுடு. சரீரத்தை பற்றி யோசிக்காத. சரீரம் போகிறதே இங்கே, நாம் இவர்களையெல்லாம் கொல்ல போகிறோமே, அதை பற்றி யோசிக்காத. நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி யோசி. அந்த ஆத்மாவுக்கு நன்மை எது என்பதை பற்றி யோசி. அந்த ஆத்மா நன்மை அடைவது எத்தனையோ வழிகளாலே அது நன்மை அடையிறது. கடைசியில் எது நன்மை? அதற்கு என்னை அடைவது தான் நன்மை.
என்னை சேருவது தான் ஜீவாத்மாவுக்கு நன்மை என்று. அதை அடைவதற்கு, அதாவது என்னை அடைவதற்கு எத்தனையெல்லாம் வழிகள் இருக்கின்றன தெரியுமா என்று அது தொடங்கி நிறைய கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்னன்னு நிறைய வழிகள், அவனை அடைவதற்குண்டான உபாயங்கள், அதெல்லாம் நிறைய சொல்கிறான். எம்பெருமானை அடைவதற்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழிகளையெல்லாம் கீதாச்சாரியன் ஸ்ரீ கீதையிலே தெரிவிக்கிறான். அப்படி தெரிவித்து கடைசியிலே சரமஸ்லோகத்தை தெரிவித்தான். எல்லா உபாயங்கள் நான் கீழே சொன்னேன்னு எல்லாத்தையும் விட்டுடு அர்ஜுனா, சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா உபாயங்களையும் விட்டுடு, என் ஒருவனையே உபாயமாகப்பற்று. என் ஒருவனையே உபாயம்னா வழின்னு அர்த்தம். என் ஒருவனையே வழியாகப்பற்று. நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்தவனாக ஆக்குகிறேன். அகம் த்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்தவனாக ஆக்குகிறேன். மாசுச்சகா, வருத்தப்படாது. எதுக்காக வருத்தப்படுறேன் என்று கடைசியில் அது பரியந்தம் சொல்லி முடித்தானே அன்று. அதைத்தான் அன்று மாயன் அன்று அவன் செய்த காரியம் என்ன, எப்படி சொன்னான், ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதை என்று. ஐவர் தெய்வத்தேர் அங்கே சொன்னான். தெய்வத்தேர்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான தேர்னா அது. அது என்ன தேர் அது அப்படின்னா, அர்ஜுனனுக்கு வெற்றியையே தேடி கொடுக்கக்கூடிய தேர். அதனாலே தெய்வத்தேர்னு 3 விதமாக வியாக்கியானம் பண்ணார் இடத்துல. அர்ஜுனனுக்கு வெற்றியையே தேடி கொடுக்கக்கூடிய தேர் அது தெய்வத்தேர். அது ஒரு விதமாக தெரிவித்தார். அடுத்தபடியாக மற்றொன்று தெரிவித்தார் இடத்துல, மாயன் அன்று தெய்வத்தேர். அது தெய்வத்தேர் என்று சொன்னால் என்ன, தேவத்தை கொடுத்த தேர். அக்னி கொடுத்தான் அந்த தேரை. இடத்துல காண்டாவனம்னு ஒரு பெரிய வனம், அந்த வனம் இருக்க, அந்த வனத்தில் அக்னி புகுந்தான். அக்னி ரொம்ப காலமாக இடத்துல அவனுக்கு யாகங்களெல்லாம் செய்யாமல் மிகுந்த பசி ஏற்பட்டது அக்னிக்கு. யாகம் பண்ண அவனுடைய பசியானது தீருகிறது. யாகமே வெகுகாலம் பண்ணாதபடினாலே மிகுந்த பசியோடைய கூடியிருந்தான் அக்னி. ஒரு சமயம் அவன் வந்தான். அவன் அப்பொழுது பெருமானிடத்துல ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ரொம்ப பசி, யாரும் எனக்கு இரையே இடவில்லை. யாகத்தில் அவனுக்கு நெய் அவிசு எல்லாம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, அதெல்லாம் ஒன்றுமே செய்யவில்லை. அதனாலே மிகுந்த பசி எனக்கு என்று அவன் தெரிவித்தான். தெரிவித்த உடனே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணமே அர்ஜுனா என்று தெரிவித்தான். தெரிவித்து கண்ணபிரான் இடத்துல ஒரு வனம், ஒரு காடு, அந்த காட்டை காட்டி கொடுத்தான இடத்துல அர்ஜுனனுக்கு. இந்த காடு இருக்க, இந்த காட்டில் ஒன்றும் இல்லை, இடத்துல எல்லாம் பொட்டல் காடாக இருக்குது. இதற்குள்ளே அக்னியானவன் நன்னா சஞ்சரிக்கட்டும், நன்னா சஞ்சரித்து அவனுடைய பசியெல்லாம் தீர்த்துக்கட்டும்னா, எல்லாம் இந்த காட்டில் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் மரங்கள் அது இது நிறைய இருக்குது. அதனாலே அவனுடைய அதாவது அவனுடைய பசியெல்லாம் இவன் தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்ன உடனே அர்ஜுனன் அப்பொழுது ஒரு பெரிய சரக்கூடத்தை கட்டுகிறான். இடத்துல அம்புகளாலே அந்த காட்டை சுற்றிய விடத்துல வேலியிட்டான் அர்ஜுனன். காற்று கூட உள்ளே போக முடியாது. காற்று உள்ளே போகிறதோ காற்று வெளியில் போகிறதோ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி அவ்விடத்தில் அம்பாலே நிறைத்தான் அந்த கண்டாவனத்தை. அப்படி நிறைத்த காலத்தில் உள்ளே புகுந்தான் அக்னி. புகுந்து எல்லாத்தையும் எரிச்சுட்டான் அவ்விடத்தில். எரித்த விடத்துல தன்னுடைய தாகத்தை, பசியை தீர்த்து கொண்டான். ஏன் அப்படின்னா, அம்பு இல்லைன்னா, அம்பு கூட இல்லைன்னா எல்லாம் வெளியில் போடும் இல்லையோ, எல்லாம் நாளை வெளியில் போகாதபடியாக எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், அவனுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்கிறபடினாலே இதை செய்தான காலத்தில் அர்ஜுனன் இதை பண்ணான். அர்ஜுனன் பண்ணபடினாலே அக்னிக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. அதனாலே பார்த்தா அர்ஜுனனுக்கு நாம் ஒரு தேரை கொடுப்போம்னா என்று தேரை கொடுத்தான். அப்பொழுது அக்னி அர்ஜுனனுக்கு அந்த தேரில் தான் ஏறிண்டு யுத்தம் பண்ணுகிறான் அர்ஜுனன். கண்ணபிரான் சாரதியாக இருக்கிறான் அந்த தேருக்கு. அப்படி சேருக்கு சாரதி, அதான் தெய்வத்தேர்னு தெரிவித்தார் இடத்துல மாயன். அன்று ஐவர் தெய்வத்தேர், 5 பேர் பாண்டவர்களுக்கு கூடிய இந்த தெய்வம், அதாவது தேவதை கொடுத்த தேர், அக்னி கொடுத்த தேர் அது. அப்படிப்பட்ட தேர். இந்த தேரில் என்ன விசேஷம்னா ரொம்ப ஆச்சரியம். கீழே தெரிவித்தானே என்ன மாயம்னா, தினமும் அவ்விடத்தில் காலையில் வருவான், யுத்தம் செய்யணுமே அதுக்காக வருவான். தினமும் காலையில் வந்தால் இவன் இருக்கானே கண்ணன் முதல்ல தேரில் ஏறி அர்ஜுனனுக்கு கையை கொடுத்து மேலே ஏற்றி விடணும்னா தேரில். ரத்தி ஆச்சொல்லியோ என்னானாலும் இவன் இருக்கானே, இவன் தான் அவ்விடத்தில் ரத்தி. கண்ணன் என்னானாலும் தாழ்ந்தவன் சாரதி. அவன் அதை பற்றி பொருட்படுத்துவதே கிடையாது கண்ணபிரான். ஆஹா என்ன பாக்கியம், அர்ஜுனன் நம்ம கையை பிடிச்சிட்டு ஏறுறானே என்று அவன் அதை பெரிய பாக்கியமாக நினைக்கிறான். பரமபதத்தில் போனால் சேன முதலியார் கையை நீட்டுவர். எம்பெருமான் தன்னுடைய ஆச்சரியமான ஆதிசேஷ பரியங்கத்திலேருந்து அந்த பீடத்திலேருந்து இறங்க வேண்டும்னு சொன்னான். அப்படி இறங்கணும்னா முதல்ல அப்படி சேன முதலியார் கையை நீட்டுவர். உடனே இவர் கையை பிடிச்சின்னு அப்படி இறங்குவர். அது மரியாதை.
அது எம்பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. வேற ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். தலை சுத்தல் போல இருக்குது, கீழே விழுந்துருவார் அதுக்காக கை கொடுக்குறார் போல, இல்லை கால் சரியில்லை போல இருக்குது, நடக்க முடியல அதனால கை கொடுக்குறான் போல இருக்குது, அதெல்லாம் இல்லை. எதுக்காக கை கொடுக்குறதுனா அது ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். நாளே சேன முதலியார் இடத்துல விஸ்வக்சேனர் அவர் கையை நீட்டுவார். கையை நீட்டின உடனே எம்பெருமானதை பிடித்து கொண்டு இறங்குவான் படியில். இது பரமபதத்தை நடக்கக்கூடியது. இங்கே வந்தால் என்ன ஆச்சரியம் பாருங்க, அப்படியே மாறி போடுது. இந்த லோகத்துக்கு வந்தால் எம்பெருமான் கையை நீட்டுறான், அர்ஜுனன் கையை பிடிச்சிட்டு ஏறுறான் இறங்குறான். தினம் காலையில் தேரில் ஏறணுமா கையை நீட்டணும் கண்ணன். அர்ஜுனனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறான். என்னதான் ஆனாலும் நம்ம பற்றி இருக்கானோ அர்ஜுனன், அதனாலே நாம் தேரில் ஏற்றி விடுவோம்னா கையை கொடுப்போம். அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா நம்ம பத்திரவன் யார் இருக்கான் இந்த லோகத்தில்? ஒத்தனும் கிடையாது, யாரும் பத்துறதில்ல. ஏதோ இவன் வார்த்தைக்கு சொன்னானோ சிஷ்யஸ்தேயம்னு சொல்ல போகிறான். இவன் இருக்கானே நம்மையே பற்றி இருக்கான். அர்ஜுனன்னு சொன்னால் அவ்வளோ பிரீத்தி, கண்ணன் இடத்துல அவ்வளோ பிரீத்தி, கண்ணனுக்காகவே இருக்கக்கூடியவன் என்பதெல்லாம் இருக்கிறபடினால கண்ணன் பார்த்தான், இப்படி யாருன்னா நம்ம இடத்துல பிரீத்தி வைக்கிறா? இந்த லோகத்தில் ஒத்தனும் வைக்க மாட்டேன்றான். கண்ணன்னு சொன்னாலே முதல்ல கொல்லுன்றான். லோகத்தில் வந்து பிறந்தாலே முதல்லேருந்து அதானே, வந்து பிறந்ததே சிறைச்சாலையில் வந்து பிறக்கிறான். அப்பொழுதிருந்து பிறப்பதற்கு முன்பாகவே கொல்ல வேணும், அதானே கம்சனுக்கு அபிப்பிராயம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை கொண்டுடணும். காத்துன்னு இருக்கான், எப்படாப்பா இவள் கர்ப்பம் தரிக்கப் போகிறாள் தேவகி, கர்ப்பம் தரித்தால் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் உடனடியாக அந்த குழந்தையை கொண்டுடணும் இடத்துல என்று நினைக்கிறான். இந்த கம்சனானவன்னு பார்க்கிறோம், மக்கள் அறுவரை கல்லிடை மோதம் என்று 6 குழந்தைகள் பார்க்கும் பொழுதே தேவகி அவள் கண்ணெதிரிலே கல்லில் தூக்கி போட்டு எரிந்து அந்த குழந்தைகளை கொல்லுகிறானே கம்சனானவன். கடைசியில் கண்ணனுக்காக காத்துன்றிருக்கான். அவன் எப்பொழுது எத்தாவது குழந்தை பறக்க போகிறது என்று காத்து கொண்டிருந்து கடைசியில் எல்லாரையும் கொல்லணும்னு இப்படி இருக்கான். இந்த லோகத்தில் ஒத்தனை என்னை பார்க்கவே மாட்டேன்றா. யார் கொண்டாடுறானா? ஒத்தர் கொண்டாடல. பிறந்ததை யாராவது கொண்டாடினாரா? பிறந்த உடனே கொல்லணும், அதான் கம்சனுக்கு அபிப்பிராயம். அதுக்காகத்தானே அத்தனை அசுரர்களை ஏவுகிறான் கம்சனானவன். அதனால் இப்படி இருக்கும் காலத்தில் அர்ஜுனன் ஒருத்தன் என்னிடத்துல எவ்வளோ பிரீத்தியை கொண்டு இருக்கான். இவனுக்காக எது வேணா பண்ணலான்னா கையை நீட்டுறது என்ன, இவனை தோல்லையே தூக்கிட்டு போனான். இவனை தோளில் தூக்கி எத்தனையோ வாகனங்கள் பார்க்கணும், கருட வாகனம், அனுமந்த வாகனம் என்றெல்லாம் எத்தனையோ வாகனங்கள்லாம் வரிசையாக சேவிச்சுன்னு வரும். அதில் என்ன அப்படின்னா கிருஷ்ண வாகனம் அப்படின்னு கூட அவன் ஆசைப்படுவான். யார்? அர்ஜுனனுக்கு. கிருஷ்ண வாகனம் யாருக்கு? அர்ஜுனனுக்கு. தோல்லையே தூக்கின்ற இடத்துல எப்படி ஹனுமான் ராமனை தூக்கிண்டு யுத்தம் பண்ணானோ அதே போல் இந்த தேர் ஒரு வேளை இல்லைன்னு வச்சுப்போம். தேர் இல்லைன்னா கண்ணபிரான் தோளிலேயே தூக்கிண்டு அர்ஜுனன் தூக்கிண்டு யுத்தம் பண்ணி வச்சிருப்பான். அவ்வளவு பிரீத்தி நான் அர்ஜுனன் இடத்துல என்பதை பார்க்கிறோம். அதனால தான் கண்ணபிரான் என்ன பண்ணுறான், நித்தியம் அவனுக்கு கை கொடுத்து தேர் மேலே ஏற்றுறதோ, தேர்லேருந்து இறக்கினோன்னாலும் யுத்தம்லாம் முடிஞ்சு கொடுத்தா சாயந்தரம் அர்ஜுனன் பேசாத உட்காந்துருப்பான் கம்பீரமாக. கண்ணபிரான் தேரை எல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு ஷாட்டையை தூக்கி அப்படி குதிரை முதுகுலை அப்படி போட்டுட்டு இறங்கி வரணும். தேரை விட்டு இறங்கி வந்து இந்த பக்கத்தில் வந்து நின்று கதவை திறந்து தேரிலேருந்து அர்ஜுனனுக்கு அப்படி கையை நீட்டி கையை பிடிச்சின்னு அப்படி அர்ஜுனன் இறங்கணும். கௌரவம். இந்த கார் ஓட்டுநர்கள்லாம் இருக்காளே, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவான், பேசாத உட்காந்துருப்பா. ஆனால் என்ன பண்ணுவான், டிரைவரானவன் இறங்கி, அதுவும் பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கே அந்த பக்கத்தில் உட்கார மாட்டான், அவனுக்கு நேராக எதிராக இருக்கே அந்த பக்கம் தான் உட்காருவான். பின்பக்கமே அந்த டிரைவர் சீட்டுக்கு பின் சீட்டில் உட்கார மாட்டான். ஏன் அப்படின்னா அப்படி டிரைவர் எழுந்து உடனே திறந்து விடலாமோ இல்லையோ கதவை, அது கூடாதுன்னா அவன் காரை ஒரு தடவை சுற்றின்னு வரணும். இவனையும் காரையும் இவனோட காரையும் பிரதட்சணம் பண்ணோம் அந்த டிரைவர் வந்து, அப்புறம் கதவை திறந்து நின்று அப்புறம் தான் இவர் இறங்குவார். ஏன் இவர் கதவு திறக்க தெரியாதா, இறங்க தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் கூட கௌரவம், அவ்வளோ பெரிய கௌரவம். இங்கே இருக்கிற சாதாரண மனுஷனுக்கு இத்தனை கௌரவம்னா இப்போ எம்பெருமான் ஆறப்பெரியவன், அவனுக்கு எவ்வளவு கௌரவம் கொடுக்கணும். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் எதிர்பார்ப்பதே இல்லைண்ணா. நான் இதே போல் கண்ணபிரான் தான் இதுக்கு முன்னோடினே நினைக்கிறேன். இதை போல் இந்த இப்போ லோகத்தில் நாம் இந்த தனிகர்களை எல்லாம் பார்க்கிறோமே, இவர்கள் காரில் பேசாமல் உட்காந்துருக்கா, அப்படி டிரைவர் வந்து திறந்து விட்றானே, இதை செய்து பழக்கினவனே கண்ணபிரான் தான். கண்ணபிரான் தான் அந்த தேரில் இறங்கி இதை போல அர்ஜுனனை இறக்கி விடணும், அர்ஜுனனை ஏற்றி விடணும், இதெல்லாம் பறக்கினவனே கண்ணபிரான். அதே போல் காலையில் பாருங்க, இவர் அப்படி டிரைவர் அப்படி திறந்து அப்படி கதவை திறந்து வச்சுட்டு காத்துன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் வரணும், வந்து அவர் பாட்டில் ஏறி உட்காரணும். அப்புறம் அவர் தான் கதவை, ஏன் இவருக்கே முடிக்க தெரியாதா, திறக்க தெரியாதா? அதெல்லாம் கூடாதுன்னா அவன் டிரைவர் எதுக்கு இருக்கான், அப்புறம் அவன் தான் அதெல்லாம் பண்ணணும் என்று லோகத்தில் பார்க்குற முடியோ. இதை காட்டி கொடுத்தவனே கண்ணபிரான் தான். அவன் அர்ஜுனனுக்கு பண்ணால் இன்றைக்கி இவர்கள்லாம் இந்த அல்பர்கள்லாம் அதையே பின்பற்றின்னு இருக்கா. அதான் லோகத்தில் பார்க்கிறோம். ஆக இப்படி அர்ஜுனனுக்காக கைலாகு கொடுத்து அவனை இறக்கி விடுகிறான், ஏற்றி விடுகிறான். தெய்வத்தேர்னு பார்க்கிறோமே, அதுக்கு அற்புதமாக காட்டுகிறார். கடைசி நாள் யுத்தம்லாம் முடிஞ்சு கொடுத்து முடிஞ்ச அன்றைக்கி இதே போல் உட்காந்துருக்கான் உள்ள அர்ஜுனன். கண்ணபிரான் தேரில் உட்காந்துருக்கான். அர்ஜுனனும் பார்த்துட்டே இருந்தான், என்னடா இது, கண்ணன் இறங்குவான், நித்தியம் நமக்கு கைலாக கொடுப்பான், இறக்கி விடுவான். இன்றைக்கி அர்ஜுனன் கண்ணன் இறங்கவே இல்லையே, இறங்காமல் பேசாத உட்காந்தான் கண்ணன்.
கண்ணன் உட்கார்ந்த உடனே அர்ஜுனன் இருக்கானே, என்ன கண்ணா இறங்கவே இல்லை நீ கேட்டான் அர்ஜுனன். கேட்ட உடனே கண்ணன் தெரிவித்தான் பின்னாடி திரும்பி பார்த்து, அர்ஜுனா நீ முதல்ல இறங்கு, நான் அப்புறம் இறங்குறேன். என்ன நித்தியம் நீ தானே எனக்கு கையெல்லாம் நீட்டி இறக்கி விடுவேன், இன்றைக்கி என்ன ஆச்சு திடீர்னு கேட்டான் அர்ஜுனன். கேட்ட உடனே கண்ணன் தெரிவித்தான், சொல்கிறத கேளுடா, நான் என்ன சொல்கிறேனோ கேளுன்னுட்டான். இன்றைக்கி வேறு விஷயம், நான் சொல்கிறத கேளுன்னு இறங்கினான். அப்போதும் அர்ஜுனன் சரி கண்ணன் சொல்லிவிட்டா ஒன்றும் பண்ண முடியலன்னு இறங்கின அப்புறம் கண்ணன் இறங்கினான் உடனே தேர் பற்றி எரிந்தது. விடத்தில் அக்னியானபடினால யுத்தம் முடிந்தது. அவன் தேரை பெற்று போனான் அக்னின்னு பார்க்கிறோம் விடத்தில் விற்த்தாந்த். அதனால் அர்ஜுனனை விட்டிருந்தா அர்ஜுனனும் சேர்ந்து எரிஞ்சிருப்பான். அதான் கண்ணன் விட்டிருந்தான், அதான் நடந்திருக்கும். அதனாலே முதல்ல அர்ஜுனனை இறங்க சொன்னான்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தேரது மாயன் அன்ற ஐவர் தெய்வத்தேரினில் செப்பியா. அதுக்கு மேலே என்னன்னா மூன்றாவது அர்த்தம் காட்டின இடத்துல தெய்வத்தேர்னா என்ன தெரியுமா, பார்த்தசாரதி இருந்த தேர்னா, அதனாலே அதற்கு பெருமை. மற்றதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை வேணா இருக்கட்டும் விடத்தில், அவன் அக்னி கொடுத்த தேராக இருக்கட்டும் விடத்தில், இவர்களுக்கு வெற்றியையே தேடித்தரக்கூடிய தேராக இருக்கட்டும் பாண்டவர்களுக்கு, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்னா கண்ணபிரான் வீட்டிருந்தானே அதல்லவா தேர். அத்தனை சேவிக்கிறோம். என்ன ஆச்சரியமா இன்று காலையில் கண்ணபிரான் பார்த்தசாரதி தேரில் எழுந்தருளுகிறான்னு சொன்னா என்ன அழகு, என்ன அழகு. கண்ணபிரான் வீட்டிருந்தபடினாலே தெய்வத்தேர்னு கொண்டாடுகிறான்னு அத்தியுதமாக விடத்தில் வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார். இடத்திலே மாயன் நன்று ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய. செப்பிய அவன் தெரிவித்தானே, அவன் தெரிவித்த அந்த கீதையின் செம்மை பொருள், கீதையிலே சொன்ன ஆர்ஜவமான பொருள்னா சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பொருள், ஆர்ஜவமான பொருள் இருக்கே, அதெல்லாம் தெரியும்படியாக பாரினில் சொன்ன விராமானுஷன். அவன் சொன்ன அந்த காலத்தில் சொன்ன அந்த அர்த்த விசேஷங்கள் இருக்கே, எவ்வளோ அதெல்லாம் அதுக்கு அபார்த்தம் சொல்ல வேணுமோ அவ்வளோ சொல்லிவிடுறான. மற்ற மதத்தவர்களெல்லாம் சங்கரர் என்ன, ஆனந்த தீர்த்தரான மத்வர் என்ன, இவர்களெல்லாம் என்ன பண்ணுறா, நிறைய அபார்த்தம் கீதைக்கு எல்லாரும் அர்த்தம் பண்ணுறா.